முன்னொரு காலத்துல ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மர குடிசையில ஒரு மரம் வெட்டுற தொழிலாளியும் அவரோட மகளும் வாழ்ந்து வந்தாங்களாம். இவர் தினந்தோறும் காட்டுக்குள்ள மரம் வெட்டுறதுக்காக போவாராம். தன்னோட மகளையும் அழைச்சிட்டு போவாராம் ஒரு சப்போர்ட்டுக்காக. அப்படி ஒரு நாள் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு சிங்கம் வந்ததாம். சிங்கத்தை பார்த்து முதல்ல 2 பேரும் பயந்தாங்களாம். ஆனா அந்த சிங்கம் அந்த பொண்ணை பார்த்த அடுத்த நிமிஷமே அவ மேல காதல்ல விழுந்துருச்சான். இப்போ உடனே அந்த மரம் வெற்ற தொழிலாளியோட வீட்டுக்கு போய் அந்த சிங்கம், எனக்கு உங்க பொண்ணு மேல ரொம்ப ஆசை, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் கட்டிக்கிறேன்னு கேட்டுச்சான். இதை கேட்ட மரம் வெற்ற தொழிலாளி, என்னது கல்யாணம் பண்ணிக்க போறியா? இப்ப வேண்டான்னு சொன்னா அந்த மொரட்டு பைய எகிரி குதிச்சு கொன்னாலும் கொன்னுருவான், சரின்னு சொன்னா இவனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எந்த காட்டுக்குள்ள போய் பொண்ணை தேடுறதுன்னு நினைச்சு குழம்பி போய் நின்னாராம். இப்போ அந்த மரம் வெற்ற தொழிலாளி புத்திசாலித்தனமா, சிங்கராஜா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்கள் பல்லும் காலில் இருக்கிற நகமும் தான் ரொம்ப கூர்மையாக இருக்குன்னு பொண்ணு கொஞ்சம் பயப்படுறா, அதை மட்டும் வெட்டிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே சிங்கம், இந்தா வரேன்னு காதல் மன்னன் ரேஞ்சுக்கு ரொம்ப வேகமாக ஓடி போய் பல்லையும் நகத்தையும் வெட்டிட்டு வந்து, யோ இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டுச்சான். அப்படி வாடி வலிக்குன்னு நினச்ச அந்த மரம் வெற்ற தொழிலாளியும் இப்போ நகமும் பல்லும் இல்லாத சிங்கத்தால் நமக்கு ஆபத்து இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கட்டையை தூக்கிக்கிட்டு பொண்ணு கேட்டு வரானாம். பொண்ணு ஓடுறான்னு சொல்லி 4 அடி அடித்து காட்டுக்குள்ளேயே துரத்தி விட்டுட்டாராம். பல்லும் நகமும் இல்லாத சிங்கம் இப்போ காதல் தோல்வியில் ரொம்ப வருத்தத்தோட காட்டுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சிச்சான். இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, யோசிக்காமல் ஆசையில் முடிவெடுத்தால் இழப்பு நமக்கே வரும்.